உங்க ஆபீஸ்ல இருக்க கேளுங்க. என் வரையில குறை சொல்றேன்னா நீ எல்லாம் கட்சிக்காரனான விசுவாசியாடா? விசுவாசி. நீ கம்யூனிஸ்ட்ல இருந்து வந்த. சரி, இப்ப அப்புறம் கம்யூனிஸ்ட்ல இருக்கிறாதான் நீங்க கூட வச்சிருக்கீங்க. கட்சிக்குள் உள்ளடி வேலை பார்த்ததாக மேலிடத்தில் போட்டு கொடுக்க கிளம்பிய கட்சி நிர்வாகியை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆபாச வார்த்தைகளை அள்ளி தெளித்து மிரட்டல் விடுத்த ஆடியோ வெளியாக இருக்கிறது. நிலையில்லாத யாரு நீங்களா நானா? நீங்களா நானா? நாய் எங்கடா? எங்க ஒரு இடத்துல விசுவாசமா இருந்திருக்கடா? வார்த்தைக்கு வார்த்தை பீப் போடும் அளவிற்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் குரலில் வெளியாகி இருக்கும் ஆடியோ அதிமுகவில் பெரும் புயலையே கிளப்பி இருக்கிறது. தேவையில்லாத நாய் நாய் நீ எங்க இருக்க? அங்க இருந்து வேலை பார்த்தீங்க. அப்ப இங்க பரப்பல சொல்லிருக்கணும். நீ இங்க வந்து வேலை பார்த்த. பரமக்குடியில் நடைபெற்ற முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் முத்தையா இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக மதுரை வந்த எடப்பாடி பழனிசாமியிடம் அக்கட்சியின் மதுரை மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக இருந்த ராமசுப்பிரமணியன் புகார் மனு ஒன்றை அளித்திருந்தார். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் மதுரை தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு உள்ளடி வேலைகளை பார்த்ததாகவும் இதனாலேயே அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதாகவும் தனது புகார் மனுவில் விவரித்திருந்தார் ராமசுப்பிரமணியன். செல்லூர் ராஜு பிரச்சாரத்திற்கு ஒத்துழைக்கவில்லை என்பது தொடங்கி சொந்த கட்சி வேட்பாளர் மீதே பொதுமக்கள் நம்பிக்கை இழக்கும் அளவிற்கு செல்லூர் ராஜு பிரச்சாரம் செய்ததும் பிரச்சார மேடையில் திமுக கூட்டணி வேட்பாளரை புகழ்ந்து தள்ளியது என செல்லூர் ராஜுவின் உள்ளடி வேலைகளை அக்குவேராக ஆணிவேராக புட்டு புட்டு வைத்திருந்தார் ராமசுப்பிரமணியன். இந்த புகார் மனு மதுரை அதிமுக நிர்வாகிகளின் வாட்ஸ்அப் குரூப்பில் பரவ மதுரையையே கலக்க செய்தது. இந்த நிலையில்தான் மக்களவை தேர்தல் படுதோல்விக்கான காரணங்கள் குறித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொகுதி வாரியாக நடத்தப்படும் ஆலோசனை கூட்டத்தில் ராமசுப்பிரமணியன் பங்கேற்க இருக்கும் தகவல் அறிந்து அவரை செல்போனில் அழைத்து செல்லூர் ராஜு ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுப்பதை போன்ற ஆடியோ வெளியாக இருக்கிறது. என் வரையில குறை சொல்றேன்னா நீ எல்லாம் கட்சிக்காரனான விசுவாசியாடா? விசுவாசி. நீ கம்யூனிஸ்ட்ல இருந்து வந்த. சரி, இப்ப அப்புறம் கம்யூனிஸ்ட்ல இருக்கிறாதான் நீங்க கூட வச்சிருக்கீங்க. ஒரு இடத்துல விசுவாசம் இல்ல. 18 வருஷம் ஆச்சுங்க. நீங்க பழைய கதை எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இன்னும் 18 வருஷம் ஆச்சு. வேலை வீட்டுக்கு வேலை வாங்கி கொடுத்தது யாரு? நீங்களா? நீங்க கிடையாது. அதெல்லாம் அம்மா சிஎம் செல்ல இருந்து வந்தது. ஆமா, உங்களை யாருக்கு அதுக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாது. சொன்னாலும் எங்களுக்கு தானே தெரியும். அது தெரியும். விசுவாசமா நாய் உன்னை எனக்கு முதல்ல தெரியும். அதனாலதான் உன்னை விரட்டி விட்டேன். நீங்க தொண்டைங்க கிட்ட அடிக்கிற கொள்ளையெல்லாம் பார்த்து நாங்க வேணாம்னு வந்தோம். வாட்ஸ்அப் ஏதாச்சும் யூடியூப் இது இருக்குன்னா எதையும் போட்டுருவியா? எதை போடுறோம்? நாங்க போடுற விஷயம் உண்மையா இல்லையான்னு நீங்க மேல சொல்லுங்க. சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக படுகொலை செய்யப்பட்ட மார்க்சிஸ்ட் கவுன்சிலர் லீலாவதியின் மருமகனான ராமசுப்பிரமணியன் அதிமுகவில் இணைந்து செல்லூர் ராஜுவின் தீவிர விசுவாசியாகவே இருந்து வந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் அடுத்தடுத்து பிளவுகளும் சலசலப்புகளும் ஏற்பட தினகரன் தலைமையிலான அணிக்கு தாவினார் ராமசுப்பிரமணியன். அதன் பிறகு அது வேலைக்கு ஆகாது என முடிவெடுத்த ராமசுப்பிரமணியன் மீண்டும் அதிமுகவில் இணைய மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பொறுப்பை இழந்து தற்போது எந்த பதவியும் இல்லாமல் சாதாரண தொண்டனாகவே செயல்பட்டு வருகிறார். இதுவே ஆடியோவில் ராமசுப்பிரமணியனை கட்சி விசுவாசம் இல்லாதவர் என செல்லூர் ராஜு விமர்சிக்க காரணம் என கூறப்படுகிறது. நிலையில்லாத யாரு? நீங்களா நானா? நீங்களா நானா? நாய் எங்கடா? எங்க ஒரு இடத்துல விசுவாசமா இருந்திருக்கடா? உங்களுக்கு நாங்க தான் வேலை பார்த்தோம். ஒரு இடத்துல விசுவாசமா இருக்கடா? 21 எலெக்ஷன்ல நாங்க வேலை பார்த்திருக்கோங்க. 21 கிழிச்சனே அவன் தினகரனுக்கு போயிட்டியாடா நாய்? யாரு கேட்டது? பாப்பா இருந்து நாய் இங்க வந்துட்டேன்டா நாய். அங்க கட்சி வேலை பார்க்க வேண்டியது கூட வச்சு இந்த தெரியாதா? பண்ண இதற்கிடையே செல்லூர் ராஜு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் இதன் காரணமாகவே அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி கட்சிக்கும் குழப்பத்தை விளைவிக்கும் நோக்கிலேயே இவ்வாறு உள்ளடி வேலைகளில் செல்லூர் ராஜு ஈடுபடுவதாக கூறப்படும் நிலையில்
தினகரன் அணிக்கு தாவியதால் பொறுப்பை இழந்து செல்லூர் ராஜுவால் ஓரம் கட்டப்பட்ட ராமசுப்பிரமணியன் அவரை பழி தீர்க்க இப்படியான வேலைகளில் இறங்கி இருக்கிறாரோ என்ற சந்தேகமும் முன்வைக்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.